என் சொல் கேளிர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒன்று பாரம்பரியமான ஒரு உணவு தான். உணவை பற்றி என்ன அவங்க சொல்லிட போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது நம்ம உணவு தாங்க நமக்கு உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு முக்கியமான ஒன்று. அதாவது ஒரு பகுதியில் நம்ம உடலில் உள்ள நோய்களுக்கு மருந்துகள் இதெல்லாம் இருந்தாலும் நம்ம உடம்பை ஆரோக்கியமாக இருக்கிறத தீர்மானிக்கிறது உணவு தான். அப்போ இந்த உணவை நம்ம எப்படி பாரம்பரியமான முறையில் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் தொடர்ச்சியாக உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு என்னுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது மாதிரி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது வேர்க்கடலை. பொதுவாக வேர்க்கடலையை எல்லா பேரும் எப்படி சாப்பிடுவாங்க? சில பேர் வறுத்த வேர்க்கடலை சாப்பிடுவாங்க, சில பேர் எண்ணெய் கடலை பருப்பு சாப்பிடுவாங்க, சில பேர் வேக வச்ச வேர்க்கடலை அந்த ட்ரைஸை இதில் வச்சு ஈவினிங் நேரத்தில் விற்றுக்கிட்டு போவாங்க இல்லையா, 10 ரூபாய்க்கு அப்படின்னு, அதை வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த வேர்க்கடலையை நம்ம உணவோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது அது எப்படி நமக்கு நன்மை பயக்கும், நல்ல ஒரு உடலுக்கு ஆரோக்கியமானது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு அந்த வேர்க்கடலையை வச்சு ஒரு குழம்பு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த வேர்க்கடலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய நன்மைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இன்னும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, வேர்க்கடலை கொழுப்பு சத்து, அதை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வெயிட் போட்டுரும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே வேர்க்கடலை நம்மளுடைய இதயத்திற்கு நல்லது. ரெண்டாவது, நமக்கு எலும்பு வலுப்பெறுது, கண் பார்வை அதிகரிக்குது, பித்தப்பையில் கல் இருந்துச்சுன்னா அந்த கல்லை வெளியேற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு உணவாக அது பயன்படுது. அடுத்து இந்த பாலூட்டும் தாய்மார்கள் பால் பத்தலை, பிள்ளைங்களுக்கு பத்தலை அப்படின்னா தினமும் ஒரு 20லேருந்து 25 வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலையை ஈவினிங் நேரத்தில் அதை சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த தாய்மார்களுக்கு பால் ஊறும். அடுத்து எடை குறைப்பதற்கு வேர்க்கடலை நல்ல ஒரு உணவு. அதே மாதிரி வேர்க்கடலை நம்ம தினமும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக காலையில் நமக்கு அந்த மலச்சிக்கல் என்பதே இருப்பதில்லை. இப்படிப்பட்ட நன்மையான குணங்கள் நிறைந்த இந்த வேர்க்கடலையை நான் என்ன செய்கிறேன்னா, என்னுடைய அம்மா அப்பாயி சொல்லி கொடுத்த மாதிரி வேர்க்கடலையை வச்சு ஒரு குழம்பு, அந்த வேர்க்கடலையோட குழம்பை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சாதத்தில் நம்ம ஊற்றி நம்ம சாப்பிடும் பொழுது அதனுடைய ருசியே தனிப்பட்ட விதமாக இருக்கும். இது எவ்வளோ பேருக்கு வேர்க்கடலையோட குழம்பு வைக்கலான்னு தெரியுமா என்னன்னு தெரியல. ஆனால் நாங்கள் கிராமங்களில் இந்த கடலை சீசன் வரும் இல்லையா, அந்த நேரங்களில் கண்டிப்பாக இதை நாங்கள் அதிகமாக பயன்படுத்துவோம். இந்த வேர்க்கடலையோட நம்ம தனியாகவும் வச்சு சாப்பிட்லாம் குழம்பு. இந்த வேர்க்கடலையோட சுரக்காய் போட்டு குழம்பு வைக்கலாம், முருங்கைக்காய் போட்டு குழம்பு வைக்கலாம், கத்தரிக்காய் போட்டு குழம்பு வைக்கலாம். அதனால் பெரும்பாலும் கிராமங்களில் இந்த வேர்க்கடலை அறுவடை செய்வாங்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் நாங்கள் இதை நல்லாவே பயன்படுத்துவோம். அதனால் நேயர்களே, இன்றைக்கு நான் இந்த வேர்க்கடலையை வச்சு உங்களுக்கு எப்படி ஒரு குழம்பு தயார் பண்ணுறது, அது எப்படி ஆரோக்கியம் மிகுந்த ஒரு உணவாக நம்மளுக்கு பயன்படுதுங்கிறத பற்றி நான் செஞ்சு காட்ட போகிறேன். நேயர்களே, பச்சை நிலக்கடலையில் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஏன்னா நிலக்கடலை என்பது நமக்கு நல்ல கொழுப்பை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள். ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டுருங்க. ஊற போட்டிங்கன்னா இப்படி நல்லா அது புசு புசுன்னு பெருசாயிரும். அதுக்கப்புறமா நம்ம குக்கரில் ஒரு விசில் மட்டும் வைங்க. உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு இவ்வளோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றி ஒரு விசில் மட்டும் வச்சு இப்படி எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறமா 10லேருந்து 15லேருந்து 20 நம்பர் சின்ன வெங்காயம், ஒரு 3 பூண்டு பல், ஒரு 2 தக்காளி, அதுக்கப்புறம் 50 கிராம் துவரம்பருப்பு. நான் அதை வேக வச்சு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், நான் தயாரித்த குழம்பு மிளகாய்த்தூள். இப்போ இந்த குழம்பை எப்படி
வைக்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த வேக வச்சுருக்க, அதாவது ஒரு விசில் வேக வச்சுருக்க வேர்க்கடலை இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நான் பச்சையாக வெங்காயம், பூண்டு, தக்காளி, குழம்பு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து அரைச்ச விழுது, வேக வச்ச துவரம் பருப்பு, இது 3 இருக்குது. சரியா? இப்போ இதை நான் மண் சட்டியில் இதை டைரெக்டாக எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் இந்த பருப்பை ஊற்றுறேன். வேக வச்ச துவரம் பருப்பை முதல்ல ஊற்றிக்கிடுவோம். அதுக்கப்புறம் இந்த வேக வச்ச வேர்க்கடலை, இந்த இதை அப்படியே போடுறீங்க. இதில் ஒன்று மக்களே என்னென்னா, இந்த வேர்க்கடலையோடு நம்ம முருங்கைக்காய் போடலாம், கத்திரிக்காய் போடலாம், சொரக்காய் போட்டால் சூப்பராக இருக்கும் மக்களே. ஆனால் நான் இப்போ ப்ளைனாக வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் முக்கியமான ஒன்று, இந்த தண்ணியை பாருங்கள். இது என்ன தண்ணி அப்படின்னா, அரிசி களைஞ்ச தண்ணி, களநீர். இந்த களநீர் எப்படி நம்ம பழைய சாதம் நம்ம உடம்புக்கு அவ்வளவு மகத்துவமோ, இந்த நம்ம வைக்கக்கூடிய குழம்புகளாக இருக்கட்டும், வேக வைக்கிற காய்கறிகளாக இருக்கட்டும், அவ்வளவும் இந்த களநீரில், அரிசி களைஞ்ச நீரில் நம்ம வச்சோம்னா அதனுடைய ருசியே தனி மக்களே. இப்போ நான் என்ன செய்கிறேன், தேவையான களநீரை நான் ஊற்றுறேன். துவரம்பருப்பு போட்டுட்டேன், வேக வச்ச வேர்க்கடலையை போட்டுட்டேன், களநீ கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இப்போ அரைச்ச இந்த விழுது, இந்த அரைச்ச விழுதை போட்டு நீங்கள் நல்லா இந்த குழம்புல கலந்து விடுங்க. இப்போ தேவையான கல் உப்பு, அதை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு, இப்போ இதில் நான் ஒரு பொருள் போட போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கருவேப்பிள்ளை பொடி, இந்த கருவேப்பிள்ளை தூளை நான் இதில் போடுறேன். போட்டுட்டு இதை ஒரு கிண்டி விட்டுருங்க. இது இப்போ மூடி போட்டு நான் மூடிடுறேன். இது கொதிக்கட்டும் மக்களே. A few moments later. மக்களே, இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ என்ன செய்கிறோன்னா, இந்த நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பூன் புளி தண்ணீர், ஏன்னா பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் ஒரு ஸ்பூன் புளி தண்ணீர். அதுக்கப்புறம் இந்த வடகத்தை, இந்த வெங்காய வடகம் இருக்கு இல்லையா, இந்த கறி வடகம்னு நாங்கள் சொல்லுவோம், அதை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, அந்த எண்ணெய் சூடான உடனே அதை என்ன செய்கிறேன்னா, இந்த கறி வடகத்தை கொட்டி, இது பொரிஞ்ச உடனே இதை அப்படியே இதில் கொட்டிட வேண்டும் மக்களே. சூப்பராக இருக்கும் மக்களே. நீங்கள் இதை பாருங்கள், இந்த வேர்க்கடலை குழம்பு என்ன ஒரு கலராக பார்க்குறப்பே பாருங்கள், எல்லாம் முத்து முத்தாக அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது பாருங்கள். இப்போ வேர்க்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு மக்களே. நீங்கள் இந்த வேர்க்கடலை குழம்ப நீங்கள் வச்சு சாதத்துக்காக இருக்கட்டும், இட்லிக்காக இருக்கட்டும், தோசைக்காக இருக்கட்டும், சப்பாத்திக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் மக்களே. என்ன நேயர்களே, பார்த்தீங்களா? அதாவது சாதாரணமாக நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய வெங்காயம், பூண்டு, தக்காளி, நம்மளுடைய குழம்பு மிளகாய்த்தூள் அல்லது தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், இதை வச்சு தான் நம்ம இந்த குழம்பு, வேர்க்கடலை குழம்பை நான் உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்லேயும் வச்சு உங்கள் குடும்ப உறுப்பினர்களை சந்தோஷப்படுத்துங்க. ஏன்னு கேளுங்க, மொத்த குடும்ப உறுப்பினர்களோட உடல் ஆரோக்கியம் உணவில் தான் இருக்குது. அந்த உணவு யார் கையில் இருக்குன்னா, குடும்ப தலைவியாகிய நம்மளுடைய கையில் தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாருக்கு இதை வச்சு அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க தொடர்ந்து நான் போடக்கூடிய நல்ல விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.